நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் ஆரோக்கியமாக இருந்தாலும், எவ்வளவுதான் எக்ஸசைஸ் பண்ணாலும், எவ்வளவுதான் நான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்தாலும், ஒரு நாள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விட்டு போக வேண்டும். இது கேட்க கஷ்டமாக இருக்குது, ஆனால் கசப்பான உண்மை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ ஆண்டவரை அறியாதவங்க வீட்டில் ஒரு மரணம் வந்துட்டுன்னா நம்ம ஆட்கள் எப்படி அழுவாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதானே? நீங்கள் எல்லாம் அதை பார்த்துருக்கீங்க. அந்த படுத்திருக்கிற சரீரத்தை தள்ளி விடாத குறையா அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் இளம்புற வயசு மாறினா அது ஓகே. சிலதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், 90 வயசு. என்ன வயசு? அந்த பாட்டியை நீ நினச்சா கூட அந்த பாட்டிக்கு எழும்பி உட்கார முடியாது. அது நிம்மதியாக போயிருக்கும் ஆண்டவர்கிட்ட. சுற்றி இருந்து அழுவாங்க பாருங்கள், என்னமோ 16 வயசு பிள்ளை இறந்த மாதிரி. அல்லேலூயா. எனக்கு பயமாக இருக்கும், ஐயோ பாடியை தள்ளி கீழே விட்டுருவாங்களோ, பெட்டி கிட்டிலாம் அடிச்சு அப்படி. அது முடித்து 10 நிமிஷம் கழிச்சு நல்ல பாயசம் குடிச்சு அது சும்மா அது ஒரு அழுக. அல்லேலூயா. சும்மா இப்படிலாம் அழப்படாது. நல்லா முதல்ல கவனிக்கிறீங்களா? நான் நீ ஒவ்வொரு டெத்துக்கும் பார்ப்பேன் எப்படி நீங்கள் அழுறியேன்னு. இளம் வயசு மரணம் நமக்கு தாங்க முடியாது, நம்மளை அறியாமலே கண்ணீர் வரும். 90 வயசு அது நீ இருந்து என்ன பண்ண வராங்க? எதுக்கு அழுறிய? போறியெல்லாம் ஒரு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஆட்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு. ஆனால் பிள்ளைகளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். 90 வயசானாலும் சரி, 150 வயசானாலும் சரி, அம்மா தான், அப்பா தான். பிள்ளைகளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளைகள் அழதான் செய்யும். அதனால் பிள்ளைகளுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த மாதிரிப்பட்ட இடத்துல தான் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகள்னு காண்பிக்க முடியும். ஏனென்று சொன்னால் நமக்கு இதுக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறது. நம்ம இப்போ வாழ்கிறது உண்மையான வாழ்க்கை அல்ல. இது ஒரு நிழல். இது ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். இல்லை பசங்க, நாங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கிறோன்னு சொல்கிறீங்களா? வாடகை வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ இருக்க பிடிச்சாலும் விட்டுட்டு போய் தான் ஆகணும். அல்லேலூயா. எங்கள் அம்மாவுடைய அம்மா அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஏன்னா வசனம் பேசுகிறத விட இப்போ என்ன ஏற்கனவே நல்லா செய்தி கேட்டாச்சு, இனி ஒரு கதை சொல்லுவோம். அப்போ அவங்க திடீர்னு பின்மாறி ஆர்சி பிள்ளைகள் சொன்னாங்கன்னு சொல்லி ஆர்சி கோயிலுக்கு, எங்கள் குடும்பங்களில் சொந்தக்காரங்க நிறைய பேர் ஆர்சியில் தான் இருக்கிறாங்க. ஆர்சி சபைக்கு போய் அப்படியே வரோம். நாங்களும் சொல்லுவோம், எங்கள் அம்மாலாம் பயங்கரமாக சொல்லுவாங்க, உங்களை விட நான் ஆர்சியில் வெறியாக இருந்தேன், நான் சொல்லுதேன் நீங்கள் கேளுங்கன்னா கேட்க மாட்டாங்க. அப்படி சொல்லாத, ஐயோ அம்மா என்ன இருந்தாலும் அம்மா இல்லாமல் பிள்ளை வருமா, தாய் இல்லாமல் பிள்ளை வருமா, மரியாதை தான் பெருசு, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில் அவங்களுக்கு மரண நாட்கள் வந்தது. அவங்க பெட்டில் ஆகிட்டாங்க, மரணப்படுக்கையில் ஆகிட்டாங்க. மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவங்களுக்கு எழும்பிடணும். மரணப்படுக்கையில் இருந்தாலும் என்ன செஞ்சிடணும்? எழும்பிடணும். அந்த வயசுலேயும் பக்கத்தில் ஜன்னல் இருக்கும், பிடிச்சி எழும்போம். இந்த ப்ரூஸ்லின்னு நினப்பு பிடிச்சி ஒரு கையில் பிடிச்சி அப்படி எழும்போம். ஏன்னா என்னது, படுக்கை ஆயிடக்கூடாது, நம்ம செத்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம். ஒரு நாள் இரவு நேரத்தில் எனக்கு தூக்கம் வரல. அப்போ எங்கள் வீட்டில் தான் அவங்க வச்சுருந்தாங்க. கடைசி நாளைக்கு எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் அங்கே அப்போ நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், அம்மா இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் கொடுத்த காலம் முடிஞ்சிட்டு, இனியும் எழும்பி இந்த வாலிப வயசு பிள்ளைகள் மாதிரி நடமாடலாம் நினைக்காதீங்க, உங்களுக்கு முடியாது. நீங்கள் இனி என்ன செய்யணும்னு உட்காந்து ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொன்னேன். நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏசப்பா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க திரும்ப தப்பு பண்ணியிருக்கீங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது ஒப்பு கொடுத்து பரலோகத்துக்கு போகிற வழியே பாருங்கள். இந்த சின்ன 16 வயசு பிள்ளையா ஒரு கம்பி கையை பிடிச்சி எழும்புறதுக்கு நான் நல்லா சொல்லி கொடுத்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க,
சொல்லி 2 நாள் கழித்து டோட்டல் பெட்டு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. நல்லா ஞாபகம், ஒப்பு கொடுத்தாங்க. டோட்டல் பெட். அப்போ அவங்க மரிக்கிறதுக்கு முந்தின நாள் எங்களுக்கு தெரிந்த ஒருத்தவங்க அவங்க சொப்பனை பார்த்து சொன்னாங்க. அவங்க எப்படி சொன்னாங்களோ, அவங்க எதுன்னு தெரியும், அவங்க சொன்னாங்க, ஒரு மணவாட்டி நல்ல அழகான ட்ரெஸ் போட்டு, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு, திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற மாதிரி, மேரேஜுக்கு ஆயத்தமாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரு படியில் அப்படி ஏறி போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. அப்படின்னா அது என்னன்னா, ஆண்டவர் அவங்கள பரிசுத்தப்படுத்தி அவங்க பாவத்தை மன்னித்து, அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் அந்த பெட்டில் ஆண்டவர் அவங்களோண்டு போட்டார். ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வாழ்க்கை இந்த பூமியோடு மண்ணோடு மக்கி போறதல்ல, நமக்கு இதுக்கு பிறகு உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆக சிறந்த ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க, பிலிப்பியர் 3:20 எடுக்கிறீங்களா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காகத்தான், அந்த நித்தியத்துக்காகத்தான் நம்ம இவ்வளோ பாடுபடுறோம். இவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனை வந்த பிறகும் ஏன் நம்ம நின்று பிடிக்கிறோம்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம பவுலே சொல்றார், இன்னைக்கு புசிப்போம் நாளைக்கு சாவோன்னு எல்லாரையும் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாமே. அப்படிதானே? இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் மாதிரி சந்தோஷம். இப்படி வந்து உட்காரணும்னு அவசியம் இல்லை, ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை, பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்நிய பாஷை பேசணும்னு அவசியம் இல்லை, சர்ச்சுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு புசிப்போம் நாளைக்கு சாவோன்னு இருந்துட்டலாமே. ஆனால் அப்படி இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, நமக்கு இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அங்கே போய் சேரணுமே, அந்த கரையை போய் எட்டணுமே, அந்த லெக்க போய் எட்டணுமே. அம்மாவே இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாரும் போயிட முடியாது. சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் போடுற எல்லாரும் போயிட முடியாது. ஞானஸ்நானம் எடுத்தோன்னு போயிட முடியாது. அபிஷேகம் பெற்றோன்னு போயிட முடியாது. அதெல்லாம் பரலோகம் போவதற்கான ஒரு படிக்கட்டை தவிர அதுதான் என்ட்ரி டிக்கெட் கிடையாது. ஹல்லேலூயா. புரியுதா? நிறைய நினைக்க ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஏனி நம்ம எப்படினாலும் வாழ்ந்துடலாம். அது பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு படிக்கட்டு. நீங்கள் அபிஷேகம் பெற்றது பரலோகம் போகிறதுக்கான ஒரு படிக்கட்டு. அது ஒரு ஆரம்ப நிலை. எல்கேஜியில் பிள்ளையை சேர்ற மாதிரி, எல்கேஜி ஞானஸ்நானம் எடுக்கும்போது எல்கேஜியில் சேர்றீங்க நீங்கள். ஆனால் 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும், 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். இப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு லெக் இருக்குது. அது பரிசுத்தமாக இருந்து, கரைப்படாமல் இருந்து, கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்தால் தான் நாங்கள் போக முடியும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றார், எப்பா உன் குடி இருப்பு பூமியில் இல்லை, பரலோகத்தில் இருக்கு. இந்த குடி இருப்புன்னா என்ன நான் சொல்கிறேன். இந்த குடி இருப்புன்னு சொன்னால் என்னன்னா, அந்த நாட்களில், இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஒரு ஜனக்கூட்டம் ஒரு காலனியில் இருப்பாங்க. ஒரு ஜனக்கூட்டம், ஒரு கூட்ட ஜனங்கள் எங்கே இருப்பாங்க? ஒரு காலனியில் தங்கி இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. காலனியில் தங்கி இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க அந்த சொந்த ஊருக்காரவங்க கிடையாது, அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம், இவங்களுடைய சட்டத்திட்டங்கள், இவர்களுடைய எல்லா மொழி, பேசுகிற மொழி எல்லாமே அந்த வெளிநாட்டு மொழியை தான் பேசுவாங்க. வெளிநாட்டு அவங்க என்ன நாட்டில் இருக்கிறாங்களோ அந்த நாட்டு கலாச்சாரத்தை தான் பின்பற்றுவாங்க. இன்னும் நான் விளக்குறேனே. பவுல் இந்த வசனத்தை யாருக்கு எழுதுறாரு? பிலிப்பு சபைக்கு எழுதுறார். யாருக்கு எழுதுறாரு?
அப்போ நமக்கெல்லாம் புரிகிறத விட பிலிப்பு சபைக்கு இந்த வசனம் ரொம்ப அழகாக புரியும். ஏன் புரியும் அப்படின்னா, பிலிப்பு சபை, பிலிப்பு பட்டணம் ஒரு ரோமன் காலனி பட்டணம். என்ன காலனி பட்டணம் சொல்லுங்க? நீங்கள் முதல்ல அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், அப்புறம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன பட்டணம்? ரோமன் காலனி பட்டணம். அந்த நாட்களில் ரோமர்கள் நிறைய இடத்த பிடிச்சு வச்சுருந்தாங்க. அப்போ இந்த பிலிப்பிலிருந்து ரோம் நகரத்துக்கு போனோம்னா 1300 கிலோமீட்டர். பிலிப்பிலிருந்து ரோம் நகருக்கு போனோம்னா எத்தனை கிலோமீட்டர்? 1300 கிலோமீட்டர். ஆனால் இந்த பிலிப்பில் வாழ்ந்த இந்த ஜனங்கள் பிலிப்பு பட்டணத்தின் பழக்க வழக்கங்களை அவங்க பின்பற்றலை. அவங்க ரோம பழக்க வழக்கங்களை பின்பற்றினாங்க, ரோம சட்டத்திட்டங்களை பின்பற்றினாங்க. அவங்க அந்த லத்தீன் மொழி, அந்த ரோமர்கள் பேசுகிற லத்தீன் மொழியை தான் அவங்க பேசுனாங்க. ரோமர்கள் உடுத்துகிற அந்த உடையை தான் அவங்க உடுத்துனாங்க. ஆனால் இருக்கிறது எங்கே? பிலிப்பில். நல்லா புரியுதா உங்களுக்கு? இருக்கிறது எங்கே? 1300 கிலோமீட்டர் தாண்டி அங்கே இருக்கிறாங்க. ஆனால் வாழ்கிறது எப்படி? ஒரு ரோம் நாட்டில் வாழ்கிறவன் எப்படி வாழ்வானோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி, அதே மாதிரி பாஷை பேசி, அதே மாதிரி சட்டத்திட்டங்கள், ரோமில் உள்ள சட்டத்திட்டங்கள் அவன் கீழ்ப்படிவான். ரோமில் உள்ள பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் இருக்கும் அது மட்டும்தான் அவன் செய்வான். அதான் ரோமன் காலனி. அப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த ரோமன் அந்த பிலிப்பு பட்டணத்தை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இவங்க ரோமன் காலனி. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க பேசுகிறத பேச்சை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க லோக்கல் இதுக்கெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அவங்க ரோமுக்கு தான் அவங்க டைரக்ட் கான்டாக்ட் அவங்களுக்கு. நான் சொல்கிறது எத்தனை இவ்வளோ தூரம் புரிஞ்சுது? ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இவங்க நீங்கள் எப்படின்னு சொல்கிறேன்னு வாங்க, பைபிள் அதுக்கு வசனம் இருக்குது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நீங்கள் எடுங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கேயே இருந்து மக்கோதோனியா தேசத்து நாடுகளின் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம் அப்படின்னு பவுல் சொல்றார். லூக்கா எழுதும்போது சொல்றார். ஹல்லேலூயா. ரோமர்கள் குடியிருந்த பிலிப்பு பட்டணம். என்ன குடியிருமை? யார் குடியேறினது? அப்போ பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறவங்க பிலிப்பியர்கள் கிடையாது. அவங்க யாருன்னா ரோம குடியுரிமை பெற்றவர்கள். அவங்க யாரு? ரோம குடியுரிமை பெற்றவங்க. அவங்கள யாரும் சும்மாலாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுற முடியாது. ரோம குடியுரிமை உள்ளவங்களை டக்குன்னு ஒருத்தர் தொற்ற முடியாது. அன்ன நாளுக்கு அவ்வளோ பயப்படுவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு, அவங்க பேச்சு முதல் கொண்டு, அவங்க பழக்கம் முதல் கொண்டு 1300 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கத்தில் இருந்தாலும் ஒரு ரோமனாக தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ பவுல் இதே வசனத்தை எடுத்து பிலிப்பியர்கள் சொல்றார். பிலிப்பியர்களே, நீங்கள் ரோமர்களாக இருக்கிறோம், ரோம உடை உடுத்தி கொண்டு இருக்கிறோம், ரோம குடியுரிமை பெற்றிருக்கிறோம், ரோம சட்டத்திட்டங்களை தான் நாங்கள் கீழ்ப்படிவோம், ரோமர் பேசல லத்தீன் மொழியை தான் நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லி ரோமர்கள் என்று உங்களை காலரை தூக்கி காட்டுறீங்களே, நான் உங்களுக்கு சொல்லட்டா, உங்கள் குடியுரிமை இங்கே கிடையாது, உங்கள் குடியுரிமை அங்கே இருக்கு, அது பரலோகத்தில் இருக்குன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீங்கள் பரலோகவாசிகள். பரலோகம் எத்தனை கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருக்கு நமக்கு தெரியாது. நிலாவுக்கு போகிறதுக்கே 3 நாள் ஆகுதான் பூமியிலிருந்து. அதுவும் அவ்வளோ மின்னல் வேகத்தில் போகிற ஜெட்டில் போனாலே 3 நாள்லாம் நம்ம 60 கிலோமீட்டர் சைக்கிளில் போகும், இந்த பைக்கில் போகும், அந்த கிலோமீட்டர் இல்லை, மின்னல் வேகத்தில் போகும் ராக்கெட்டு. ஆனாலும் 3 நாள் ஆகுதான். அதுதான் முதல் வானம்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு வானம் இருக்குது. பரலோகம் எங்கே இருக்குது? ஆனால் அங்கே இருந்தாலும் உங்கள் சட்டத்திட்டங்கள், நீங்கள் பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்கள் பரலோக சட்டத்திட்டங்கள். நீங்கள் பேச வேண்டிய மொழி பரலோக மொழி, நீங்கள் உடுத்த வேண்டிய உடை பரலோக உடை, நீங்கள் பேச வேண்டிய கலாச்சாரம் இந்த பரலோக கலாச்சாரம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இவ்வளவு தூரம் தொலைவில் இருக்கிற இந்த பரலோக சட்டத்திட்டங்களையும் பரலோக கலாச்சாரங்களையும் எப்படி நமக்கு தெரியும்? எப்படி நம்ம பின்பற்றுவோம்? தெரிஞ்சால் தானே பின்பற்றுறது. எப்படி பின்பற்றுவோம் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த பைபிள் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பவுல் சொல்கிறார், பிலிப்பியர்களே, நான் ரோம காலனியில் வாழ்கிறேன், ரோம குடியுரிமை பெற்றிருக்கிறேன், என்னை சும்மா ஒருத்தன் தொற்ற முடியாது, என்னை தொட்டால் அவ்வளவுதான், நான் அவ்வளோ பெரிய நான் ஒரு ரோமனாக்கும், நான் இத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் நான் ஒரு ரோமன் என்று உன்னை பெருமை பாராட்டாத.
உன்னுடைய உரிமை குடி இருப்போ பரலோகத்தில் இருக்கு. உன் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் சொல்றார். ஹல்லேலூயா. உன் குடி உரிமை பரலோகத்தில் இருக்கு. நீ பரலோகவாசியாக தான் அந்த பூமியில் வாழணும். காரணம் என்னன்னா, நீ என்னதான் ஆடாத ஆட்டம் என்ன வேற என்ன என்னதான் நீ பண்ணாலும் ஒரு நாள் எல்லாத்தையும் முழுக்கிட்டு போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு பெட்டிக்குள்ளே போய் படுக்க வேண்டியதான். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. என்னதான் எனக்கு தலைகீழ நடக்க தெரிஞ்சும் நான் அப்படியே வானத்தை வில்லா வளைச்சி பூமியை உருண்டையாக உருட்டிடுவேன். என்னத்தை வாய் பேசினாலும் ஒரு நாள் மூக்கில் பஞ்சு வைப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக வைப்பாங்க. ஒரு நாள் உங்கள் வீட்டை தேடி ஐஸ் பெட்டி வரும். பாஸ்டர் சாபமா? இல்லை, இதான் நடக்கும். இல்லை, எங்கள் மாமாவை விடமாட்டேன் சொன்னாலும் விடமாட்டான். ஐஸ் பெட்டியை தூக்கிட்டு பெட்டியில் தூக்கி வச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். என்னதான் நம்ம செஞ்சாலும் பவுல் சொல்கிறார், உன் குடியிருப்பு இங்கே கிடையாதுப்பா. ஹல்லேலூயா. அதனால நான் ஒரு பூலோகவாசி, நான் அந்த ஜாதி, நான் இந்த மதம், நான் அப்படி, என் கோத்திரம், என் குளம், நான் அதுவாக்கும் இதுவாக்கும், நான் அங்கே நான் இங்கே அப்படின்னு இந்த உலக வழக்கங்களை பின்பற்றிக்கிட்டு உலகத்தை காரியங்களை செஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் நோண்டிக்கிட்டு உலகத்தில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுல ஆர்வமாக இருக்கிறியே. எப்பா நீ இந்த உலகத்துக்குரியவனே கிடையாதுப்பா, உன் உலகம் அங்கே இருக்குப்பான்றார். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ அங்கே தான் போகிற. உன் குடியுரிமை உன் குடியுரிமை அங்கே இருக்கு. உன் சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்கு. இது உன் சொந்த நாடே கிடையாது, தெரியுமா உனக்கு? உன் சொந்த பூமியே கிடையாது. ஒரு அடி நிலத்துக்காக கோர்ட்டில் போய் கேஸ் போடுறியே, இந்த பூமியே உனக்கு கிடையாது, அது தெரியுமா? ஹல்லேலூயா. அதே 16 அதிகாரத்தில் இன்னொரு வசனம் கூட அழகாக இருக்கு பாருங்க. இப்போ பவுல் பிலிப்பில் பட்டணம் ஊழியம் செய்கிறார். பிலிப்பில் என்ன செய்கிறாரு? ஊழியம் செஞ்சார். அங்கே ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு என்னது? குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவி. இந்த அம்மா ஒரு நாள் சும்மா போயிட்டு இருக்கிற பவுலை இந்த சிங்கத்துக்கு குகையில் போய் சிங்கத்துக்கு முடிய ஒருத்தன் பிடிச்சி இழுத்து பார்த்தானா, அந்த கதையா? சும்மா போயிட்டு இருக்க பவுலை பார்த்து இன்னும் போகிறாங்க ஊழியக்காரங்க. உன்ட்ட யார் கேட்டா? பொல்லாதாவி, நீ சும்மா இருக்க வேண்டியதானே? இன்னும் போகிறாங்க ஊழியக்காரங்க, இந்தா போகிறாங்க ஊழியக்காரங்கன்னு அவன் திரும்பி இயேசுவின் நாமத்தில் உனக்கு இருக்கிற பொல்லாதாவி வெளியே வரட்டுன்னு சொன்னோடனே அவள்கிட்ட இருக்கிற குறி சொல்கிற ஆவி வெளியே போயிடுச்சு. ஹல்லேலூயா. உடனே அங்கெல்லாம் கூட்டம் கூட்டிட்டாங்க. போச்சு, அவ்வளோதான், நமக்கு ஆதாயம் போச்சு. இந்த அம்மா குறி சொல்லி 10-50ன்னு காசு சம்பாதிச்சிட்டு இருந்து இந்த இந்த பவுல் மொத்தத்தில் முக்காடு போட்டுட்டாரேன்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். 21ஆம் வசனம் பாருங்கள். ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை எப்படி, அவங்களுக்குள்ள பெருமையை பார்த்தீங்களா? இருக்கிறது 1300 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம். ஆனால் சொல்கிறான் ரோமனாகிய நம்ம, அவனுக்கு இருக்கிற பெருமை, ரோமராகிய நம்ம பின்பற்ற முடியாத அனுசரிக்க முடியாத பெருமை அவனுக்குள்ளே இருந்து. இதெல்லாம் நம்ம சொல்கிறாங்களே, இந்த மாம்ச பெருமை அல்ல, ஒரு ஆவிக்குரிய ஒரு மேன்மை வைராக்கியம் நமக்கு வரணும். நான் பரலோகவாசி, நான் பின்பற்றக்கூடாத, நான் கை கொள்ளாத ஒரு சட்டத்தை இந்த உலகம் போடுதே அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும். இந்த வைராக்கியம் தானியேலுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. நான் ஒரு பரலோகவாசி, இந்த பாபிலோன் நான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சட்டம் போடுதானா? நான் பரலோகவாசி, நான் பரலோக சட்டத்தை தான் கீழ்ப்படிவேன். உன் சட்டத்துக்கு நான் ஏன் கீழ்ப்படுகிறேன்னா, பரலோகம் சொன்னனால உனக்கு கீழ்ப்படுகிறேன். நீ பரலோகத்தோட பெரிய ஆள் கிடையாது. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. இந்திய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம ஏன் கீழ்ப்படியணும்? பரலோக சட்டம் நமக்கு சொல்லுது இந்திய சட்டத்துக்கு கீழ்ப்படியணும்னு, அதனால கீழ்ப்படுகிறோமே தவிர நீங்கள் நாளைக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, நாளைக்கு சர்ச்சைக்கு வரக்கூடாது ஒரு சட்டம் போட்டால் நம்ம கீழ்ப்படிய முடியுமா? முடியாது. காரணம், நம்ம குடியிருப்பு இங்கே கிடையாது, நம்ம குடியிருப்பு அங்கே இருக்கு. அந்த சட்டத்தை தான் நம்ம கீழ்ப்படிய முடியும். கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. கீழ்ப்படிய முடியும். தானியேலுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்து, நான் அங்கே உள்ள சிட்டிசன்ஷிப், எனக்கு சட்டம் யார் போடணும்? பரலோகத்தில் ஒரு தெய்வம் இருக்கு, அவர் சட்டம் போடணும். நீ இங்கே இருந்துட்டு சட்டம் போட்டோன்னா நான் கேட்டுருவேன். அவன் அசால்ட்டாக ஜோம் பண்ணிட்டு தான் இருந்தான். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இது புரியாது. இதனால சொல்லுவாங்க தானியேல் கீழ்ப்படியலை அப்படிலாம் சொல்லுவாங்க. அது கிடையாது. நாளைக்கு சொல்லுவாங்க நீங்கள் ஜெபிக்கக்கூடாது, வேதம் வாசிக்கக்கூடாது, கூடி ஆராதிக்கக்கூடாது.
1000 சட்டம் போடுவான். எல்லா சட்டத்தையும் கீழ்ப்படிய முடியுமா நம்ம? பரலோக சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்துக்கு ஒத்த சட்டமாக இருந்தால் தான் இந்த இந்திய சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவன் சௌரியத்துக்கு போட சட்டம் வட இந்தியாவிலலாம் மதம் மாட்டு தடை சட்டம்னு ஒன்று வச்சுருக்கான். உடனே எல்லோரும் சுவிசேஷம் சொல்லாமல் வீட்டில் உட்காந்துடலாமா? பரலோக சட்டம் என்ன சொல்லுது அதான் நமக்கு முக்கியம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பவுல் அழகாக சொல்கிறேன். இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ வரைக்கும் தலக்கணம் பிடிச்சிட்டு ரோமராகிய நம்ம அனுசரிக்காத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டத்தை இவன் கொண்டு வரானே. அப்போ நம்ம பரலோக வாசிகள் அழிந்து போகிற 60-70 வருஷம் அழிந்து போகிற ஒரு விஷயத்துக்கு இவன் இவ்வளோ மேன்மை பாராட்டுவானா? பரலோக வாசிகள் நம்ம எவ்வளோ மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்கள் பரலோக வாசிகள். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் உள்ள கையை பிடிங்க. நீங்கள் இந்த பூமி வாசி அல்ல. சொல்லுங்க, நீங்கள் பரலோக வாசி. உங்கள் சிட்டிசன்ஷிப், உங்கள் குடி உரிமை இங்கே கிடையாது. அது பரலோகத்தில் ஆண்டவர் போட்டு வச்சிட்டாரு. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த பெருமை நமக்கு இருக்கணும். நான் அங்கே உள்ளவனாக்கம். அல்லேலூயா. நான் பரலோகம். இந்த பிலிப்பு பட்டணத்தில் ஒருத்தன் ரோமனாக இருக்கிறான். இவன் மேலே எவனாவது கை வச்சுட்டான், ரோம் உடனே வந்து நிற்கும். ரோம் உடனே வந்து, நான் உண்மையான பரலோக வாசி அந்த பூமியில் வாழ்ந்தனா எனக்கு ஒன்று நான் பரலோகம் வரும். கேள்வி கேட்பார், என் தெய்வம் கேட்பார், என் தெய்வம் நிற்பார் எனக்காக. எலிசான்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பரலோக வாசியாக இருந்தான். எப்படி வாழ்ந்தான் சொல்லுங்கள்? ஒரு நாள் எலிசாவை கொல்றதுக்கு ஒரு தாத்தா எலிசா, என்ன சொல்லுங்க, ஒரு தாத்தா எலிசா, அந்த எலிசாவை கொல்றதுக்கு 1000 ரதத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறான். ஒரு தாத்தாவை பிடிக்க. அவன் பரலோக வாசியாக இருந்ததுனால பைபிள் சொல்கிறது அந்த எலிசாவை காப்பாற்ற பரலோகம் இறங்கி வந்தது. சும்மா ஒரு ஆள் ஆண்டவர் விடல, அவனை விட 1000 மடங்கு பெரிய சேனையை அனுப்பிட்டார். எவ்வளவு பெரிய தெய்வம் அவர். ஹல்லேலூயா. இவனுக்கு எலிசாக்கை வேலைக்காரன் கத்துறான், அண்ணா போச்சு, நம்மளை இன்னைக்கு தூக்கிட்டு போகிறான், ஐயோ ஐயோ ஐயோ. எலிசா சொல்கிறார், உன் கண்ணை திறக்கட்ட ஆண்டவர்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு பரலோக சேனையே வந்து நிற்கி, அக்கினிமயமான குதிரை ரதம். ஏன் தெரியுமா? என்னைக்கு எலியா பரலோகத்தில் அக்னி ரதத்தில் ஏறி போனதை எலிசா பார்த்துட்டாரோ அன்னைக்கு அவருக்கு புரிஞ்சிட்டு, எப்பா நம்ம சீட் இங்கே இல்லை, நம்ம அட்ரஸ் இங்கே இல்லை, நமக்கு குடியுரிமை, நம்ம வீடு, நம்ம நிலம், நம்ம அட்ரஸ்ஸு எல்லாம் பரலோகம்தான். அவன் பரலோக வாசியாக வாழ்ந்ததுனால அவனை காப்பாற்ற பரலோகம். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நான் வைராக்கியமாக சொல்கிறேன். நீங்கள் பரலோக வாசிகளாக இருந்தால் என்ன பயன்னு கேட்குறீங்களா? ஒரு பிசாசு உங்கள் வாழ்க்கையை தொட முடியாது, ஒரு மனுஷன் அவங்களுக்கு தொட முடியாது. நீங்கள் உண்மையான என்ன சொல்கிறது, உண்மையான ஒரு பரலோகவாசி, பச்சை தமிழன்னு சொல்கிறோம்ல, நான் சொல்லுவேன் பச்சை பரலோகவாசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு பிசாசும் ஒரு மனுஷன் உங்களுக்கு தொட முடியாது. பரலோகம் உங்களுக்கு வந்து கேள்வி, தெய்வம் வந்து நிற்பாருங்க. தெய்வம் உருவிய பட்டயத்தோடு வந்து நிற்பார். ஹல்லேலூயா. அப்போ நான் பச்சை தமிழன்லாம் கிடையாது. நான் யார்? பச்சை பரலோகவாசி. நீ சொல்கிறான் நான் யார்? பச்சை நான் சொல்ல, நான் பச்சையெல்லாம் கருப்பாக தான் இருக்கேன். அதனால் பச்சை. சிலவங்க சோப்பாக இருக்காங்க. அப்போ சோப்பா தமிழ், பச்சை. ஏய், நான் பச்சை தமிழன்டா, நான் பச்சை பரலோகவாசிடா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என் அட்ரஸ் இங்கே கிடையாது. பில்லி கிரகம் சொன்னார், ஒரு நாள் பில்லி கிரகம் மரித்து போனார் என்ற நியூஸ் உலகம் எல்லாம் வரும். நல்லா கவனிங்க. அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது சொன்னார், எனக்கு நல்ல பிடிச்ச பரிசுத்தவான்கள் அவரும் ஒருத்தர். அவர் சொன்னார், ஒரு நாள் பில்லி கிரகம் மரித்து போனார் என்ற நியூஸ் உங்களுக்கு வரும், டிவியில் வரும், ரேடியோவில் வரும், ஃபோனில் வரும். ஏன்னா உலக பிரசித்த பெற்ற தேவ மனுஷன். பில்லி கிரகம் ஜோமனி தான் அமெரிக்கா பார்லிமெண்ட்டே நடக்கும். பில்லி கிரகம் மரித்த பிறகு பில்லி கிரகமுடைய பையன் இப்போ ஜோம் பண்ணுறாரு பார்லிமெண்ட்டில் நின்று, அமெரிக்கா பார்லிமெண்ட்டில் நின்று. சும்மா இல்லை, அவர் ஜோம் பண்ண பிறகு தான் அங்கே வேலை நடக்கு. அப்போ அவ்வளோ பெரிய தெய்வ மனுஷன் சொல்கிறாரு, நான் மரித்து போனேன்னு நியூஸ் வரும். மரித்து போனேன்னு
அந்த நியூஸை நம்பாதீங்க. அந்த நியூஸ் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. நான் என் அட்ரஸை மட்டும் மாற்றிருக்கேன். நான் உண்மையான என் வீட்டுக்கு போயிருக்கேன். நான் சாகலை. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணியிருக்கேன், அட்ரஸை இது வரைக்கும் அட்ரஸ் என்ன, இந்த வீடு, இந்த இடம், அந்த அட்ரஸ். இப்போ அந்த அட்ரஸ் இல்லை, இப்போ பரலோக அட்ரஸ். அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு அட்ரஸ்ஸு. என் அட்ரஸை மட்டும் மாற்றிருக்கேன், நான் சாகலை. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்கிற ஒரு பரலோகவாசி. இந்த பூமியில் வாழ்கிற நம்ம யாரு, பரலோகவாசி. ஹல்லேலூயா. பென்சன் இடகோசான்னு ஒரு தேவ மனுஷர் இருந்தார். சரியான வல்லமையான மனுஷன். இந்த தேவ மனுஷன்ட்ட ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ டெலிவிஷன் ஊழியம் செய்யணும். அந்த நாட்களில் இது 1970 நடந்த சம்பவம். நீ டெலிவிஷன் ஊழியம் என்ன செய்யணும். அப்போ நான் எங்கே போய் பேசணும், நீ நைஜீரியன் கவர்மெண்ட்டில் போய் பேசி அந்த கவர்மெண்ட் டெலிவிஷனில் போய் நீ ஒவ்வொரு நாளும் இந்த மணி நேரத்தில் என் சுவிசேஷத்தை சொல்லணும். எங்கே சொல்லணும், டிவியில் சொல்லணும். அப்போ இவர் அவருடைய அசிஸ்டன்ட் அனுப்புனார். அந்த நைஜீரியன் கவர்மெண்ட்டு அந்த டெலிவிஷன் இருக்கிற அந்த ஆஃபீஸுக்கு இவருடைய அசிஸ்டன்ட் அனுப்புனார். அசிஸ்டன்ட் போய் சொல்கிறான். சொன்னோன்னே அங்கே ஒரு அம்மா, அது சரியான வைராக்கியம் பிடிச்ச அம்மா. பென்சன் இடகோசாவா, சுவிசேஷம்மா, என்ன ரட்சிப்பா, என்ன இயேசுவா, அதெல்லாம் நாங்கள் விட முடியாது அப்படின்னு இஞ்சி தின்ன மாதிரி பேசிட்டான். நாங்கள் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. இதான் என்ன நினச்சிட்டீங்க, இது எவ்வளோ பெரிய டெலிவிஷன் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் தெரியுமா, சும்மா அதை பேசணும் இதை பேசணும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அது யார், பென்சன் இடகோசா வடகோசான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டா. இவருக்கு சரியான கோபம். நேராக இவன் சொல்லிட்டான் இவர்கிட்ட, ஐயா இப்படி சொல்லிவிட்டான்னு. நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரான் ஆஃபீஸுக்கு. போயிட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, உன்னுடைய டெலிவிஷனில் ஏசு கிறிஸ்துவுக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னியா. கேள்வியை பார்த்தீங்களா, உன் டெலிவிஷனில் ஏசு கிறிஸ்துவுக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னியா. ஏசு கிறிஸ்துவா, ஆமாம் நான் சொன்னேன், நீங்கள் தானே பென்சன், அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு பயங்கர தும்பரை இவரை திட்டிவிட்டான். இவர் சொன்னார், நான் தேவ மனுஷனானால் இன்னும் 4 நாளில் உன் சீட்டை உன்னை விட்டு பறி போகும். இந்த சீட்டில் இருந்து உன்னை நான் இறக்குறேன் இயேசுவின் நாமத்தில். அது கவர்மெண்ட் டெலிவிஷனில் முக்கியமான இடத்துல இருக்கிற அம்மா. அது இயேசுவின் நாமத்தில் இந்த சீட்லேருந்து நான் உன்னை இன்னைக்கு இறக்குறேன், இந்த பதவி வீட்டிலேருந்து உன்னை நான் இறக்குறேன். அந்த அம்மா கெக்க பக்கன்னு தலையில் அடித்து சிரிக்கிறான். நீ என்ன கவர்மெண்ட்டு, நீ நைஜீரியா கவர்மெண்ட்டா, நீ சொல்லு. இல்லை என்ன கவர்மெண்ட்டில் என்ன வேலையில் இருக்க, என்ன இறக்கிறதுக்கு நீ யார். பென்சன் சொன்னாராம், நான் நைஜீரியன் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யலை, அதை விட பெரிய பரலோக கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறேன். நான் பரலோகவாசி. என் மேலே ஒரு நான் சொன்னால் எனக்காக ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யும், நீ நடக்குதா இல்லையா பாருன்னு வந்துட்டாரான். 4வது நாள் அந்த டெலிவிஷனில் 3,71,000 சொச்ச பணம் தொலைஞ்சி போனதா ஒரு நியூஸ். விசாரித்து பார்த்தா இந்த அம்மா மேலே தான் பழி விழுது. அந்த கவர்மெண்ட்டு இந்த அம்மாவை 3-4 நாளில் அந்த வேலையை விட்டு இறக்கிட்டு. ராமன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பரலோக வாசி ஒரு மனுஷன் சொன்னால் பரலோகம் வேலை செய்யும். இதுக்கப்புறம் இவர் அடுத்த நாள் ஆஃபீஸ் போனாராம். அங்கே அந்த ஆஃபீஸ் அந்த இவரை பார்த்து கேட்டாராம், மேனேஜரை பார்த்து, அந்த அம்மா வேலையை விட்டு போயிட்டாங்கல்ல. ஆமாம் போயிட்டாங்க. உங்களுக்கு இனி யார் வேணும், எங்களுக்கு நல்ல உண்மை உள்ள கிறிஸ்தவன் வேணும் அப்படின்னு சொல்லி இவரே ஆள் பார்த்து விட்டு அந்த பையன்கிட்ட போய் சொன்னாராம், இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அந்த அம்மாவை பதவியிலேருந்து இறக்குனது நாதாக்கும். அந்த அம்மாவை பதவியிலேருந்து இறக்குனது யாரு, இவன் முழிக்கானா, இவர் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸராக யார் இவர். அந்த அம்மாவை பதவியிலேருந்து இறக்கணும் நானாக்கும். வாம் பதவியும் இறங்காமல் இருக்கணும்னா சொல்லது செய்வியான், செய்கிறேன்ட்டானா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ரெடம்ஷன் அவர், விடுதலையின் மணி நேரங்கள் அப்படின்னு ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து டெலிவிஷன் ஊழியம் அவர் செய்தாராம். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா,
பரலோக கவர்மெண்ட்டுக்காக நான் வேலை செய்கிறேன்னு அந்த தெய்வ மனுஷனுக்கு இருந்த வைராக்கியம். நமக்குள்ள அப்படி எண்ணங்கள் வரணுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு எப்படி வரோம்னா, நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது நமக்கு அந்த எண்ணங்கள் வரும். நம்ம ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ வாழ்கிறோம், தெரியாதனமாக ரட்சிக்கப்பட்டோம், தெரியாதனமாக என்ன பண்ணிட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்ட மாதிரி இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கோம். நம்மளை விட்டுட்டு ஆண்டவர் வேறு ஆளே கிடையாது, என்னை விட்டால் இந்த சபையில் ஆளே கிடையாத மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங். என்னை விட்டால் ஆண்டவர் அப்படியே பாம்போல் ஆயிடுவார். அப்படியே அவரை நீங்கள் தேடி அவர் உங்களை ரட்சித்ததுனால உங்களுக்கு தாங்க மரியாதையும் உங்களுக்கு தாங்க கனமோ. நீங்கள் பரலோகவாசியாக மாறிட்டீங்க. பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யுது. நீங்கள் ஒரு பெரிய பரலோகத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறீங்க. அந்த சட்ட திட்டங்கள் கீழே நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம்னா பரலோகம் வந்து கேட்கும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஏன் இன்னைக்கு பரலோகம் நமக்காக வேலை செய்யலை தெரியுமா? நம்ம பூமி பரலோகவாசியாக இருந்தாலும் பூமிக்குரியவன் என்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வெளியே வரல. அதான் பரலோகம் நமக்காக அமைதியாக இருக்குது, வேலை செய்ய மாட்டேங்கி. நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இந்த பூமியில் 1000 வருஷம் இருக்கிற போலையும் இந்த பூமியிலேயே நம்ம இருக்கிற மாதிரியும் நமக்கு உள்ள ஒரு மாயை தோற்றத்தை பிசாசு எப்படியோ விதைச்சிட்டான். அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் அந்த பூமிக்குரியவன், இந்த பூமியில் உள்ள மற்றவங்க என்ன செய்கிறாங்க அதை நானும் செய்யணும். அவங்க ஏதாவது வாங்கிட்டாங்களோ அவங்களே நம்மளும் இருக்கணும். அது அவங்க ஏதாவது பண்ணுறாங்களோ அதே நானும் பண்ணணும். அந்த ஆசை நம்மளை விட்டு மாறலை. இந்த பூமிக்குரிய ஆசை, பூமிக்குரிய இச்சை நம்மளை விட்டு மாறாததுனால, நம்ம பரலோக வாசிங்கிற அந்த எண்ணம் வராததுனால, நான் பரலோக கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தேவ பிள்ளை, எனக்காக பரலோகம் வேலை செய்யுங்கிற அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லாததுனால நம்ம பூமிக்குரியவர்களான்னு நினச்சிக்கிட்டு பூமியிலே இருந்துட்டு இருக்கிறோம். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒட்டி இருக்கு பூமியில். ஹல்லேலூயா. அப்போ நமக்காக நான் ஒன்று சொல்லட்டா, இந்த பூமியில் நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் தூக்கிட்டு நடக்கிறீங்க பாருங்க, உங்கள் சரீரம் கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆமாவே இல்லையா? ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை தானே நம்ம மேக்கப் போடுறோம், சேவ் பண்ணுறோம், வேறு என்ன பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை, பண்ணுங்க. ஆனால் உண்மை சத்தியம் என்னென்னா, அந்த சரீரம் நமக்கு சொந்தம் உள்ள. நீங்கள் ஒரு ஆள் இருக்கிறீ, இந்த சரீரம் உங்கள் கூடு. அதுவும் ஆவியான சொல்லிட்டு உன் சரீரம் எனக்குன்ட்டார். அப்போ பூமியில் வர்ற வரைக்கும் அது நமக்கு கிடையாது, ஆண்டவருக்கு. விட்டுட்டு இந்த கூடை விட்டுட்டு போனோம். இந்த கிளி கூடை திறந்துட்டு போன மாதிரி கூடை விட்டுட்டு என்ன செய்யணும், ஒரு ஆள் போனோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம பரலோகவாசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமியில் நான் ஒரு பரதேசி அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு இந்த பரதேசி அப்படின்னா நம்ம அதை இன்னைக்கு கெட்ட வார்த்தை மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். பரதேசி அப்படின்னா நான் இந்த பூமிக்குரியவன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ சின்னதாக 2-3 காரியங்கள் நான் சொல்கிறேன். இந்த பிலிப்பியர், அதே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நீங்கள் சுவிசேஷத்திற்காக போராடி எதிர்க்கிறவர்களால் மருளாமல் இருந்து எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து உங்களை பார்ப்பேனா பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நிறைய போராட்டம் வரும், நிறைய பிரச்சனை வரும், இந்த சுவிசேஷத்தை விட்டுட்டு ஓடுற மாதிரி பிரச்சனை வரும். ஆனாலும் நீங்கள் எப்படி ஆகிலும் இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த இயேசுவுக்காக, அவருக்கு பாத்திரமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற கிரேக்க வார்த்தை அதே பிலிப்பியர் 3:20 யூஸ் பண்ண அந்த குடியுரிமை என்ற வார்த்தை பவுல் அதில் யூஸ் பண்ணுகிறார். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், உங்கள் பரலோக குடி உரிமையின் பண்புகளை இழக்காதீங்க. புரிந்தவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பரலோக வாசியாக வாழ்கிற சாதாரண விஷயம் கிடையாது. கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது. எனக்காக பரலோகம் வேலை செய்யும், நான் பரலோக வாசியாக இருப்பேன், பரலோகம் எனக்காக கிரியை செய்யும், நான் இந்த பூமிக்குரியவன் கிடையாது, நான் ஒரு நாள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நித்தியமாக ஆண்டவரோடு வாழ போகிறேன். கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு பரலோக வாசியாக இந்த பூமியில் வாழ்கிறது ஒரு பெரிய சவாலுங்க, ஒரு பெரிய கஷ்டம். பவுல தான் சொல்கிறார், ஏன்னா வந்து பார்த்தாலும் உங்களை பார்க்காட்டாலும் இந்த சுவிசேஷத்துக்கு நீங்கள் போராடி ஆகணும். இங்கே பரலோக குடியுரிமையின் பிள்ளைகளாக வாழுவதற்கு போராடி ஆகணும். ஏன்னா இந்த பிசாசு உங்களை பரலோக குடியுரிமையாக இருந்தாலும் இந்த பூமிக்குரியவனாய் மாற்றுவதில் அவன் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருப்பான். அப்போ எப்படி நம்ம பரலோக வாசியாக வாழ்கிறது அப்படின்னு சின்ன காரியங்களை மட்டும் நான் சொல்லி நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தமாக போகிறோம். அல்லேலூயா. எப்படி பரலோக வாசியாக நம்ம வாழலாம் வாசிங்க. முதல்ல 2, இந்த பாவம் நிறைந்த பூமியில், இந்த அக்கிரமம் நிறைந்த பூமியில், இவ்வளவு போராட்டங்கள் நிறைந்த பூமியில் எப்படி நம்ம பரலோக வாசியாக வாழ முடியும்? முதலாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். யாரா ஒருத்தர் சத்தமாக அழகாக வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12, 13, 14. காத்திருங்கள், அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். நல்லா கவனிங்க. இதை சொன்னால் இன்னைக்கு உலகம் நம்புமா? இன்னைக்கு இதை சொன்ன யாரா நம்புவாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரும் நம்ப மாட்டா. பைபிள் படிக்காத ஆட்கள்கிட்ட இதை போய் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் பார்க்குற வானம் பூமியெல்லாம் எரியும்னு நம்மளை லூசு மாதிரி பார்ப்பான், இவனுக்கு எதுவும் ஆயிட்டு அப்படின்னு. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் பார்க்குற இந்த வானமும் பூமியும் வெந்து என்ன செய்யும்? வெந்து அழியுமா. வெந்து அழியுன்னு உங்களுக்கு தெரியும். தீ வச்சுருப்பீங்க, நீங்களாம் வேஸ்ட்டை தீ வைப்பீங்க, எப்படி அழியும்? குபு குபு குபுன்னு எரிஞ்சு அழியும். அப்புறம் அவர் சொல்கிற, அப்புறம் வாசிங்க. நீதி வாசமாக இருக்கும். இது எழுதுறது யாரு? ஒரு மீனவனாக்கணும். மீன் பிடிச்சிட்டு இருந்தவன ஒரு ஆளை எழுதுறது பாருங்க. அவனுக்கு இருக்க ஞானத்தை பாருங்க. இந்த பூமி அழிஞ்சு போகுமா, புதிய வானம் புதிய பூமி ஒன்று வரப்போகுதான். அப்புறம் அவர் சொல்றாரு, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் சரி. அப்போ எப்படி பரலோக வாசியா இந்த பாவம் நிறைஞ்ச பூமியில், இவ்வளவு போராட்டம் நிறைஞ்ச பூமியில் வாழவே ஆண்டவருக்காக நிற்க கஷ்டமாக இருக்குது, இதில் வேற பரலோக வாசியாக வேற நான் வாழணுமா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது பேதுரு அழகான ஒரு காரியத்தை சொல்லி தர்றாரு. முதல்ல உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிச்சுக்கிடுங்க. இந்த பூமி வெந்து அழிய போகுது, இந்த வானம் வெந்து அழிய போகுது. நீங்கள் அவருக்கு முன்பாக ஒரு நாளில் நீங்கள் நிற்க போகிறீங்க. அதனால உங்களை கரைப்படாதவர்களாய் பிழையற்றவர்களாய் அவருக்கு முன்னாடி நிற்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்களை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் நீங்கள் வாழும் பொழுதே ஒரு பரலோக வாசியாக வாழணும்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும். என்னன்னு தெரியுமா? நான் ஒரு நாள் அவருக்கு முன்னாடி போய் நிற்க போகிறேன். நான் எப்படி நிற்க போகிறேன்? இதான் கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணுன்றார். அல்லேலூயா. இந்த பாவம் நிறைந்த பூமியில், கஷ்டம் நிறைந்த பூமியில், போராட்டம் நிறைந்த பூமியில், சுவிசேஷத்திற்காய் பாடுகள் அனுபவிக்கிற இந்த பூமியில் பரலோகவாசியாக நான் வாழணும்னா முதல் பாயிண்ட் அவர் சொல்கிறாரு, நீ உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் அவருக்கு முன்னாடி போய் நிற்க போகிறேன், நான் அவருக்கு முன்னாடி போய் நிற்க போகிறேன், நான் எப்படி நிற்க போகிறேன், நான் எப்படி நிற்க போகிறேன், இந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணுன்றார். அதுக்கு அழகாக சொல்கிறாரு, கரை இல்லாதவர்களாய் பிழை இல்லாதவர்களாய், அதுக்கு அழகான வார்த்தை சொல்கிறார், சமாதானத்தோடு. பயந்து இல்லை, பதட்டத்தோடு கையை காலை உதறிட்டல்ல, சமாதானத்தோடு தைரியத்தோடு கரை இல்லாமல் பிழை இல்லாமல் இயேசுக்கு முன்னாடி நிற்கணும்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? இந்த உலக ஓட்டத்தை முடிச்சுட்டு நம்ம அவருக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம்.
அல்லேலூயா. இயேசுவின் வருகையோ நம்முடைய மரணமோ ரகசிய வருகை எப்படியோ அவர் நம்மளை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் நிற்க போகிறோம். அவருடைய சன்னிதானத்தில் நிற்க போகிறோம். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். நம்ம அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும். நம்ம எப்படி நிற்க போகிறோம்? அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடட்டும் அப்படின்னு பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடியிருக்கிறான், வெறும் கையா எப்படி நான் உமக்கு முன்னாடி வருவேன்? வெறும் கையா நான் எப்படி உமக்கு முன்பாடி வருவேன்? அல்லேலூயா. ஆத்துமாக்கள் இல்லாமல், எந்த உமக்காக எதையும் நான் செய்யாமல் வெறும் கையா எப்படி நான் உமக்கு முன்னாடி வருவேன்? இந்த பயம் நமக்குள்ளே இருக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் பரலோகவாசியாக இந்த பூமியில் வாழணும்னா முதல் விஷயம் உங்கள் சிந்தனையில், நான் அவருக்கு முன்னாடி ஒரு நாள் நிற்க போகிறேன். அதுதான் என் முடிவு. முடிவு என்னது? பெட்டிக்குள்ளே வச்சு மண்ணுக்குள்ளே வைக்கிறது முடிவு இல்லை. அவருக்கு முன்னாடி ஒரு நாள் நான் போய் நிற்க போகிறேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன செய்ய போகிறேன்? அதுதான் முடிவு, அதுதான் என் எண்டு, அதான் என் பாயிண்ட். அங்கே இருந்தால் மரணமாக அடுத்தது அது அது தீர்மானிக்கப்படும். அல்லேலூயா. நாங்கள் அவருக்கு முன்னாடி நான் நிற்க போகிறேன், அதில் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது டைம் ஆனபடியே ரெண்டாவது வாசிப்போம். யோவான் 14:2 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சரி, கவனிங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ரெண்டாவது வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கு. முதல் வெளிப்பாடு என்ன சொன்னேன் சொல்லுங்க? முதல் நான் என்ன சொன்னேன்? குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு நம்ம தெரியணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்னாடி நான் ஒரு நாள் போய் நிற்கணும். ரெண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என்னன்னா, உங்களுக்காக ஒரு வீடு பரலோகத்தில் கட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ப முடியுதா? உங்களுக்காக ஒரு வீடு கட்டிட்டு இருக்காராம். சந்தோஷமா இருக்கா? துக்கமா இருக்கா? இல்லை ஆச்சரியமா இருக்கா? உங்களுக்காக வீடு எப்படி யோசிச்சு பாருங்க. உட்காந்து ஒரு நாள் நைட்டு பெட்டில் உட்காந்து படுக்கிறதுக்கு முன்னாடி வீடு எப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்ன ஜன்னல் எங்கே இருக்கும்? சீலிங் எப்படி இருக்கும்? அங்கே ஃபேன் இருக்குமா? ஹீட்டர் இருக்குமா? ஒரு பூமியில் ஒரு வீடு கட்டணும்னா என்னெல்லாம் நம்ம யோசிக்கோம், எவ்வளோ பிளான் போடுறோம். ஆனால் உங்கள்கிட்ட கேட்காமலேயே, உங்கள் பெர்மிஷன் வாங்காமலே ஒரு வீடை கட்டிகிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து கேட்டாரா, உனக்கு ஒரு வீடு கட்டுறேன், எப்படி தளம் போடட்டா, டைல்ஸ் அடிக்கட்டா, உனக்கு என்ன டைல்ஸ் என்ன கலர் பிடிக்கும், இன்றைக்கி வந்து கேட்டாரா? உங்கள்கிட்ட கேட்கல. கதவு தேக்கில் போடட்டா, என்ன போடட்டா, வேம்புவில் போடட்டா, இப்படி கேட்டாரா? ஆனால் வீடு வேலை நடக்கு. உங்களுக்காக ஒரு வீடு வேலை நடந்துட்டுருக்கு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ பூமியில் நீங்கள் எவ்வளோ அழகாக வீடு கட்டினாலும் அது உங்களுக்கு வாடகை வீடு தான், அது சொந்த வீடு கிடையாது. உங்களுக்காக ஒரு வீடு மேலே இருக்குது. அந்த வீட்டு வேலை முடியவும் நீங்கள் போயிடலாம். டாட்டா பாபாய். வீட்டு வேலை முடியவும் என்னத்தை பிடிச்சாலும் நிற்க முடியாது, தூக்கிட்டு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் நம்மை பரலோகவாசியாக வாழ வைக்கும். நம்மை பரலோகவாசியாக வாழ வைக்கும். ஹல்லேலூயா. இந்த பூமி எனக்கு சொந்தமானதல்ல. இந்த பூமி எனக்கு சொந்தமானதல்ல. இந்த பூமியில் நான் கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக தான் வாழ்கிறேன். இதை முடிச்சுட்டு நான் நித்தியத்துக்கு போகிறேன். அங்கே எனக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருப்பார். அந்த வீட்டில் எனக்கு இடம் தருவார். யூதர்களுடைய திருமணத்தில் அது பெரிய கதை, அதெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை. திருமணம் முடிஞ்ச பிறகு, எங்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு மணமகன் வீட்டுக்கு வந்துடுவார். மணமகன் என்ன செஞ்சிடுவார்? வீட்டுக்கு வந்துடுவார். திரும்ப எப்போ மணமகள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டார். திரும்ப எப்போ மணமகள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டார். மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்வார் தெரியுமா? அவங்க அப்பா வீட்டுக்கு பின்னாடி
தான் வரும்போற தன்னுடைய வருங்கால மனைவிக்காக ஒரு வீட்டை அவர் கட்டுவான். இது யூதர்கள் எல்லாரும் செய்யணும். ஒரு வீட்டை கட்டணும். இந்த வீட்டு வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி புறப்பட்டு போய், அது எத்தனை நாள் ஆனாலும் சரி தான், 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ, வேலை முடிஞ்ச உடனே புறப்பட்டு போய் அந்த ஏற்கனவே நிச்சயம் பண்ணாம பாருங்க, அந்த பிள்ளைய ராத்திரி போய் தான் மேக்சிமம் கூடுவாங்க. இரவில் போய் அந்த பிள்ளைய எக்காலம் ஊதி அந்த வீட்டுக்கு போய் அந்த மணமகளை திருமணம் செய்து திரும்ப அவன் கெட்டனம் பாருங்க அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான். இதை தான் இயேசு சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சரி, 3வது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதில் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார், நீங்கள் மரிச்சிட்டீங்க அப்படின்றார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மகிமையிலே வெளிப்படும் அப்படின்னு. 3வது ஒரு காரியம் சொல்கிறேன். முதல்ல நான் சொன்னேன், நீங்கள் பரலோக வாசியாக வாழணுன்னா நான் அவருக்கு முன்னாடி நிற்க போகிறேன் என்ற பயமும் அந்த பக்தியும் அந்த எண்ணமும் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கணும். 2வது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். எனக்காக ஒரு வீட்டை அவர் என்ன பண்ணுறாரு, கட்டிகிட்டு இருக்கிறார். அந்த வேலை கரெக்டாக நடக்கணும்னா இங்கே நான் ஒழுங்காக இருக்கணும். 3வது ஆக சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு உங்கள் ஜீவனாக இருக்கணும். அதான் ஒரே பாயிண்ட். இன்னொரு வார்த்தையில் சொன்னால், ஆழமாக ஆத்மார்த்தமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நீங்கள் நேசிக்கணும். இயேசு உங்களுக்கு ஜீவனாய் இருந்தால் நீங்கள் பூமியிலே ஒரு பரலோகவாசியாக நீங்கள் வாழுவீங்க. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை மாறுறதுக்காக ஜெபம் பண்ணுறதில்ல, ஏதோ தேவைக்காக இயேசுவை தேடுறதில்ல. இயேசு உங்கள் ஜீவனாகணும். ஒரு பாட்டு உண்டுல, நம்ம அழகாக பாடுவோம். கிறிஸ்தவங்களை மாதிரி பாட்டில் பொய் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. என் உயிரான இயேசு என் உயிரோடு உயிரோடு என்ன செஞ்சாராம், கலந்துட்டார். 10 நிமிஷம் இவனால் ஜெபம் பண்ண முடியாது, ஆனால் உயிரோடு என்ன செஞ்சிட்டாரு, கலந்துட்டு. அது எப்படி கலந்தாரு? அப்போ இயேசு என் ஜீவனானால் என் ஜெப நேரம் எனக்கு டைம் போகிறதே தெரியாது. இயேசுவின் ஜீவனானால் இந்த வேதம் எனக்கு இனிமையாய் மாறும். இயேசுவின் ஜீவனானால் அவர் சமூகம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இயேசுவின் ஜீவனானால் நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்ற ஒரு எண்ணம், ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாகும். ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பூமியில் நீங்கள் பரலோக வாசியாக வாழணும்னா உண்மையாக நான் சொல்கிறேன், இயேசு உங்கள் ஜீவனாக மாறணும். ஆழமாக நீங்கள் இயேசுவை நேசிக்கணும். ஆழமாக நீங்கள் இயேசுவை நேசிக்கணும். சும்மா ஒரு பேருக்கா கடமைக்கா இல்லை, ஆழமாக நீங்கள் அவரை நேசிக்கணும். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. நான் எவ்வளவா இயேசுவை நம்ம நேசிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனமாக நம்ம யோசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஜெபித்து விட்டு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். இருதயத்தின் ஆழத்தில் கைகளை வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என் ஜீவனாக மாறணும். அப்படி இயேசு என் ஜீவனாக இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இந்த பூமியில் ஏன் என்னால் பரலோக வாசியாக வாழ முடியலை அப்படின்னா, உண்மையை சொல்லட்டும், ஆண்டவர் மேலே இருக்க உங்களுக்கு அன்பு ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆனால் அந்த அன்பு ரொம்ப குறைவாக இருக்குது. உங்களுக்கு ஆண்டவரை பிடிக்கும். இயேசு யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். ஹிந்து மதத்திற்கும் பிடிக்கும், முஸ்லீமுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் இயேசு பிடிக்கும். யாரும் இயேசு வேண்டான்னு யாரும் சொல்லலை. எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும். இயேசுவை பிடிக்கிறது விஷயம் இல்லை, இயேசுவின் ஜீவனாக இருக்கணும், அதுதான் விஷயம். இயேசுவின் ஜீவனாக இருக்கணும். அவருக்காக நான் எதையும் செய்யணும், அவருக்காக நான் வாழணும், அவருக்காக எதையும் சகிக்கணும், அவருடைய சித்தத்தை நான் செய்யணும், அவர் என் ஜீவனை மாறணும். ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில் நான் ஒரு பரலோகவாசின்னு சொல்லி நீங்கள் வாழுங்க. நாங்கள் ஒரு பரலோகவாசியாக்கும். நான் பூமிக்குரியவன் கிடையாது. இந்த பூமியில் நான் ஒரு பரதேசி. இந்த பூமி எனக்கு சொந்தம் கிடையாது.
பரலோகவாசியாக நான் வாழணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தில். நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவோம் நம்ம. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தரும்படியா நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே. நல்ல இயேசு நமக்கு ஜீவனாக மாறத்தக்க, நம்முடைய ஜெப ஜீவியங்கள் ஆழமாய் மாறத்தக்க, வேத தியானங்கள் ஆழமாய் மாறத்தக்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண